நேத்து வரைக்கும் இபிஎஸ் விமர்சனம் செய்துட்டு வந்த தேமுதிக கட்சியை சேர்ந்த விஜய பிரபாகரன் திடீர்னு பல்டி அடிச்சு கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டுருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு திராணி இருக்கா, தகுதி இருக்கா? நீங்கள்லாம் காலில் விழுந்து தானே ஆட்சியை பிடிச்சிங்க, உங்க மேல முதல்ல உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துட்டு வந்தவர் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த விஜய பிரபாகரன், கேப்டன் விஜயகாந்தோட மகன். அவ்வளோ நாளும் இபிஎஸ் திட்டி தீத்துட்டு அரசியல் இதெல்லாம் சாதாரண வைப்பாங்கிற மாதிரி யாரை மேடைதோறும் வருத்தெடுத்தாரோ அவருக்கே கூட்டணிக்கான தூது விட்டுருக்காரு. தேனியில தேமுதிக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசின விஜய பிரபாகரன் அந்த மேடையில பேசினதுதான் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுக கட்சிக்கு 10% ஓட்டு குறைஞ்சிருக்கு, இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம், அதனால கட்சிக்காக எல்லா இளைஞர்களும் பாடுபட்டு உழைக்கணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் நேத்து ஒரு கூட்டத்துல சொல்லியிருக்காரு. கேப்டன் எங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்தது கூட்டணி தர்மம். அருப்புக்கோட்டையில் நடந்த ஒரு கல்யாணத்துல நான் இபிஎஸ் அண்ணனை பார்த்தேன். அண்ணனுக்கு என் மேல நல்ல மரியாதை, என்கிட்ட நல்லா பேசினாரு. அவர் மட்டும் இல்ல, அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் என் மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி தர்மத்தை மதிச்சு இன்னைக்கு விஜய பிரபாகரன் நான் சொல்றேன், அண்ணன் இபிஎஸ் மனசு வச்சா அதிமுக கூட கூட்டணி வச்சு வேலை பார்க்கவும் கட்சிக்காக ஒரு இளைஞனா நான் உழைக்கவும் தயாரா இருக்கேன். இந்த ஈகோவும் பொறாமையும் எதுவுமே இல்லாம நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற அந்த கம்பாரிசனும் வேண்டாம். கேப்டனுக்காக நீங்க எல்லாம் உழைச்சிருக்கீங்க, நீங்கெல்லாம் தான் கோட்டைக்கு போகணும், உங்களுக்காக தான் நான் நிக்கிறேன். நான் உள்ள போகணும், நான் ஜெயிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைக்கல, நான் கோட்டைக்கு போகணும்னு நான் நினைக்கல, எனக்கு அந்த ஆசையும் இல்லை. எங்க அப்பாக்காக நம்ம கேப்டனுக்காக நீங்க எல்லாம் உழைச்சிருக்கீங்க, அந்த கடனை நான் திருப்பி செய்றேன். நீங்க கோட்டைக்கு போங்க, உங்களோட நிழலா இருந்து நான் இங்க உழைக்கவும் உங்களுக்காக நிக்கவும் தயாரா இருக்கேன். அண்ணன் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு தம்பியா இருந்து நான் பாடுபடுவேன். கூட்டணி தர்மத்தை நான் பாதுகாப்பேன், கூட்டணி தர்மத்தை நான் காப்பாற்றுவேன். ஒரு துரும்பா கூட நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூட்டணிக்காக உழைக்க நான் ரொம்ப தயாரா இருக்கேன். எம்ஜிஆரும் கருப்பு எம்ஜிஆரும் ஆரம்பிச்ச கட்சி என்னைக்குமே தோற்காது. அதிமுகவும் தேமுதிகவும் எப்பவும் மக்கள் கட்சி, ரெண்டு கட்சியும் ஜெயிக்கணும், அவங்க தோக்கவே கூடாது. தேமுதிக ஆரம்பிச்ச அப்புறம் திமுக ஆட்சிக்கே வரல, இன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க வெறும் போட்டோ ஷூட் ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க, ரொம்ப மமதையில மிதந்துட்டு இருக்காங்க. திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏதாவது சொன்னா எங்களை பத்தி கமெண்ட் பண்றது, அவங்க 1% கட்சி அவெல்லாம் கேள்வி கேட்கிறான்னு சொல்லுவாங்க. எங்களை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு விமர்சனம் செய்யுங்களேன். அதையும் உங்களால முடியல, எங்களை 1% 2% கிண்டல் பண்ணி பேசுறீங்களே. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் பேர்ல தினமும் 5000 பேருக்கு நாங்க அன்னதானம் போட்டோம், இந்த கணக்கு எங்க போகும்? இப்படி திமுக கட்சியையும் அவங்க ஆட்சியையும் பயங்கரமா திட்டி தீத்துட்டு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மக்கள் தூக்கி போட்டாலும் சுவரில் அடிச்ச பந்து மாதிரி மறுபடியும் உங்க முன்னாடி தான் வந்து நிற்போம், மக்களுக்காக கடைசி வர உழைப்போம், இதுதான் எங்க கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னு ரொம்ப ஆவேசமா பேசுறாரு விஜய் பிரபாகரன். கூட்டணிக்கு ஆள் வேணும்னு தேடிட்டு இருந்தாரு எடப்பாடி. அவர் எதிர்பார்ப்பு விசிகா, காங்கிரஸ், நாம் தமிழர், முஸ்லீம் லீக்னு இதெல்லாம் தான் இருந்ததே தவிர அவரோட லிஸ்ட்ல தேமுதிக இருந்திருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இப்ப அந்த கட்சியோட நிலைமை அப்படிதானே இருக்கு. விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் சுத்தமா அதுக்கு எந்த வேலையுமே இல்லாம இருக்கு. என்னதான் பிரேமலதா பொதுச் செயலாளராக ஆனாலும் விஜயகாந்த் இருந்த போது அந்த கட்சி எப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி இல்ல. அதனால அது ஒரு கட்சியாவே யாருமே கன்சிடர் பண்ணல. ஆனாலும் அவரது மறைவுக்கு பின்னர் பிரேமலதா பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட மகன் விஜய பிரபாகரன் நிறைய பொதுக்கூட்ட மேடைகள்ல இறங்கி தைரியமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. கட்சிக்கு அவர் மூலமா உயிர் வருதுன்னு தான் சொல்லணும். அவரோட பேச்சு திறமை அந்த அளவுக்கு இருக்கு. ஆனாலும் அந்த பேச்சுக்கு என்னைக்குமே மரியாதை கிடையாது. கட்சி எந்த நிலைமையில இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறதா இப்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி பார்த்தா தேமுதிக கட்சியை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. கேப்டன் உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் அவர் இருந்த வரைக்குமாவது கட்சிக்கு ஓரளவுக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ அதுவும் சுத்தமா இல்ல. இந்த நிலைமையில தான் விஜய பிரபாகரன் அதிமுகவுக்கு தூது விட்டுருக்காரு கூட்டணிக்காக. அதே நேரம் கூட்டணி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இபிஎஸ்க்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். தேமுதிகவே இறங்கி வந்து எங்களை கூட்டணியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி கட்சியவே ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆரம்ப கட்டத்துல இருந்த கூட்டணிக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பாரா, இல்ல தேமுதிகவை அப்படியே டீல்ல விடுறாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.